11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாய், கர்த்தர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய வீடு அல்லது நம்முடைய சபை காணப்பட வேண்டும். ஆமே, நாம் ஒருமித்து கூடுகிற இடம் என்பது அங்கே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்மில் தங்கும்படிக்கு நம்முடைய சரீரம் அதற்கு ஏற்ற இடமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தேவன் உலாவும்படிக்கு நம்முடைய குடும்பம் தேவன் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. சபை, ஆமென், தேவன் உலாவுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாய் நாம் கூடி வருகிற சபை காணப்பட வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடம், தேவன் உலாவுகிற இடம், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எசேக்கியேல் 37வது அதிகாரத்தின் 27, 28 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். 28வது வசனம், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தம் உள்ளது. அவர்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம். பாருங்கள், சகைவை பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து சகையிட்ட சொல்றார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேணும் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் சகையு வேகமா இறங்குறான். வேகமா இறங்கி அழைச்சிட்டு வீட்டுக்கிட்ட போனதும் சகையு நின்று, அப்படிதான் இருக்கும். சகையு நின்றுட்டு சொல்றான், ஆண்டவரே, நான் வீட்டில் அநியாயமாக கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினா அதை நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன். ஏன் இந்த உணர்வு வந்துச்சு சகையுக்கு? ஆண்டவர் ஏதாவது சொன்னார் அவன்கிட்ட? சகையு வீட்டுக்குள்ள அதை வச்சிருக்க, இதை வச்சிருக்கிற, நான் வரமாட்டேன்னு ஏதாவது சொன்னாரா? இல்லை. அப்படி இருக்க ஏன் அவனுக்குள்ள இந்த உணர்வு வந்துச்சு தெரியுமா? அவன் அத்திமரத்துக்கு கீழே இருந்து அவன் வீடு வரைக்கும் இயேசுவோடு கூட நடந்தான். காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கி அவன் வீடு வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆமென். 1/2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோ, அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அந்த அத்திமரத்துக்கு கீழே இருந்து சகையு வீடு வரைக்கும் அவன் இயேசுவை கூட்டிட்டு போறான். இயேசுவோடு நடக்கும்போது ஒன்றை அறிந்து கொண்டான், ஒன்றை புரிந்து கொண்டான், தீமை அவரிடத்தில் சேராது. அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த வாசஸ்தலம். எனவே அவன் நின்று போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா சொல்லல, அவன் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அதெல்லாம் கொடுத்துறேன் ஆண்டவரே, அதெல்லாம் செஞ்சுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல நாம் கூடி வருகிற சபை அது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். என்னை மிகவும் கவர்ந்து இழுத்த வார்த்தைகளில் ஒன்று கர்த்தர். அந்த வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையில நம்ம எதை நேசிக்கிறோம்? உண்மையில நம்ம எதை நேசிக்கிறோம்? நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை பார்க்க விரும்புவோம், அதை பத்தி கேட்க விரும்புவோம், அதை அடைய விரும்புவோம், அதை குறித்து பேசிக் கொண்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா கண்ட ஆராதனையிலே சேராபீன்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
இந்த வார்த்தைகளையே சொல்லி சொல்லி சேராபீன்கள் ஆராதிக்க காரணம் என்ன? ஒன்று, அவர் பரிசுத்தர். ரெண்டு, அவர் அதை ரொம்ப நேசிக்கிறார். பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரை நேசிக்கிற, உண்மையா தேவனை நேசிக்கிறவங்க பரிசுத்தத்தை நேசிப்பாங்க. உண்மையிலே தேவனை நேசிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை சிநேகிப்பார்கள், பரிசுத்தத்தை குறித்து பேசுவார்கள், பரிசுத்தத்தை குறித்து கேட்க விரும்புவார்கள், பரிசுத்தத்தை காண விரும்புவார்கள், பரிசுத்தத்தை அடைய விரும்புவார்கள். தேவனை நேசிக்காதவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள் என்ன பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமே, இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தை கேட்கிறதே அலர்ஜியா இருக்கிறது. அவர்கள் உலகத்தை சிநேகிக்கிறவர்கள், தேவனை சிநேகிக்கிறவர்கள் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நேசிப்பார்கள். ஆமென். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். சங்கீதம் 29:2 வாசியுங்கள். சங்கீதம் 29:2, 29வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களே அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள். சும்மா வந்தோம் ஆராதித்தோம் இல்ல, பைபிள்ல தெளிவா இருக்கு. அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்தணும். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் மேலானது, அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும்னா பரிசுத்தம் நமக்கு அலங்காரமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், அவர் விரும்பி தெரிந்து கொண்ட வாசஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்களே அவருடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. நீங்களே அவருடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். கூடி வரும்போது அந்த ஐக்கியம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களா இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. பரிசுத்தம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமா, நம் மத்தியிலே தேவன் எழுந்தருள வேண்டுமானால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் அங்கே வெளிப்படணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 23:14 நமக்கு தெரிந்த வசனமானாலும் ஒரு சில வசனங்கள் வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. பாளையம் சுத்தமா இருக்க. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் நம்மத்திலே உலாவ விரும்புகிறார். அவர் நம்மத்திலே உலாவினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. அவர் நம்மத்திலே உலாவும் போது மாத்திரமே சத்துருவுக்கு நெருங்க முடியாது. சத்துரு எப்போ விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ அவரோடு உள்ள அந்த கனெக்ஷன் கட் ஆகும்னு சத்துரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆதாம் ஏவாளை பிசாசானவன் வஞ்சிக்கிறதுனுடைய அவனுடைய தந்திரம் என்ன? இல்லைன்னா ஆதாம் ஏவாளை இவங்களை கைவிக்க முடியாது. அவன் பார்த்தான், இவங்களை வெளியே கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? இவங்களை அவரோடு இருக்கிற அந்த உறவுல ஒரு சின்ன ஒரு பிரேக் வர வச்சிடணும், ஒரு விரிசலை வர வச்சிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யதான் தெரியுமா? இச்சையை தூண்டும்படியாய் பேசி தேவன் விலக்கின பழத்தை இவங்களை பார்க்க வைத்து பறிக்க வைத்து புசிக்கும்படி வைத்தான். இது என்னாச்சு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு மகிமை விலகினது, உறவு விரிசல் உண்டானது. எனவே தான் ஆண்டவர் பிசாசுக்கு சொன்னார்,
அவர் உன் தலையை நசுக்குவார்னு. இதுக்கு காரணமான நீதான இந்த வேலையை பண்ண, அவர் உன் தலையை நசுக்குவார். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் கூடி வரும்போது, தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா, சத்துரு எவ்விதத்தில் நம்மை நெருங்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பாளையத்தில் அவர் உலாவி கொண்டிருக்க வேண்டும். அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய கூடாரம் காணப்பட வேண்டும், நம்முடைய சபைகள் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு தீமை அவரிடத்தில் சேராது, தீமை அவரிடத்தில் சேராது. ஆமென். இளைய குமாரன் திரும்பி வந்தது உண்மைதான். ஆனாலும் அழுக்கு வஸ்திரத்தோடு அவனை வீட்டுக்குள் ஏற்றவில்லை. அவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை தரித்த பிறகுதான் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார் தகப்பன். யோசுவா பிரதான ஆசாரியன், போன வாரம் தியானித்தோமே, அவன் பிரதான ஆசாரியன் தான், கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்பது உண்மைதான். ஆனால் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் மட்டும் கர்த்தருடைய தூதனானவர் அவன் பக்கத்தில் வந்து நிற்க முடியவில்லை. அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை அணிவிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறார். தீமை அவரிடத்தில் சேராது. பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய கூடாரத்தின் மேல கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய வேண்டுமானால், நம்முடைய கூடாரம் சுத்தமாயிருக்க கடவுது. நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்கணும். தீமை அவரிடத்தில் சேராது. அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய ஆராதனைகளை பரிசுத்தம் இருக்கணும். கூடி வருகிற இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல், உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. பாளையம் சுத்தமா இருக்கும் போதுதான் கர்த்தர் உலாவுவார். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உலாவும் போது அவர் உன்னை ரட்சிப்பார், சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆமென். இதுவரை அநேக காரியங்களுக்கு தடையாய் நின்ற பிசாசானவன், தடையாய் நின்ற சத்துரு, அதன் பிறகு உன்னை மேற்கொள்ள உன் வழியாய் வரமாட்டான். அப்படியே ஒரு வழியாய் அவன் புறப்பட்டு வந்தாலும் 7 வழியாய் அவன் சிதறி ஓடும்படி கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். வெள்ளம் போல வருகிற சத்துருவை தண்ணீர் உடைந்து ஓட்டும் வண்ணமாய் கர்த்தர் அவனை முறியடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம்.